ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ லாஜிக் கேட்ஸ் பற்றி. நிறைய யூசர் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. அதில் லாஜிக் கேட்ஸ் ஒரு ஃபவுண்டேஷனல் எலமெண்ட்டாக இருக்குது. அதனால இந்த வீடியோ ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் யூசர் ரிக்வெஸ்ட் பார்க்கும்போது இந்த வீடியோ ரெஃபரன்ஸ் பண்ணி உங்களுக்கு புரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரி, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது நியூ ரிக்வெஸ்ட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம வீடியோவில் போகலாமா? ஓகே, சூப்பர். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் லாஜிக் கேட்ஸ் பற்றி. அதனோட பர்பஸ் என்ன, அது எங்கே யூஸ் ஆகுது, அப்புறம் அது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் மாஸ்ஃபெட் அப்படின்ற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து அதை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இதில் லாஜிக் கேட்ஸ் எல்லாம் மாஸ்ஃபெட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதை பார்க்கறது பெட்டர். சரி, எலக்ட்ரானிக்ஸில் லாஜிக் கேட்ஸ்ன்றது என்ன? லாஜிக் கேட்ஸ் என்னன்னா ஒரு மெக்கானிசம். அது நம்ம ஒரு டெசிஷனை பண்ணுறதுக்கு டிஜிட்டலி ஏதோ ஒரு மெக்கானிசம் வேணும். அதனால லாஜிக் கேட்ஸ் இன்வென்ட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் சாதாரணமாக பார்த்துருப்பீங்க, நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது யாராவது ஒருத்தர் சார் நான் இந்த வழியாக போகணுமா அந்த வழியாக போகணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று போடும்போது அந்த மொமெண்ட்டில் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கணும், எது கரெக்டான வழின்னு சொல்கிறதுக்கு. அந்த மாதிரி தான். ஸோ லாஜிக் கேட்ஸ்ன்றது என்னென்னா ஒரு இன்புட் வோல்டேஜ் ஒன்று வருது. இப்போ ஒன்று வரலாம், இல்லை ஒன்றுக்கு மேலே வரலாம். ஒரு இடத்துல ஒரு டெசிஷன் பண்ணணும். அந்த டெசிஷன் பேஸ் பண்ணி அந்த வோல்டேஜ் வெளியில் போகணுமா வேணாமா அப்படிங்கிறது தான் இருக்கு. இப்போ எப்பயுமே ஒரு கேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். அது அப்போ தான் அதை யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனல் எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்வாங்க. ஒரு 2-3 கேட் கம்பைன் பண்ணிங்கன்னா இன்னொரு கேட் வந்துடும். ஸோ இப்படியே ஆட் ஆகிட்டே போகும். சரி, இந்த லாஜிக் கேட்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஏஎல்யூ மைக்ரோ ப்ராசஸரில் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ மைக்ரோ ப்ராசஸர்ஸ் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் போய் பாருங்கள். ஸோ ஏஎல்யூனா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்புறம் மல்டிப்ளெக்ஸஸில் யூஸ் பண்ணுறோம், ரெஜிஸ்டர்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வேரியஸ் மெத்தட்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் பாட்டம் லைன் என்னென்னா, இப்போ இருக்கிற எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸில் கேட்ஸ் தான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஒரு விஷயம். டிரான்சிஸ்டரோட ஃபங்க்ஷனாலிட்டி ரெண்டு தான். ஒன்று ஸ்விட்ச் மாதிரி ஆக்ட் பண்ணும், அப்புறம் அதுக்கு ஆம்பிளிஃபிகேஷன். இது அதனோட பர்பஸ்ஸு. ஆனால் அந்த அந்த ஸ்விட்ச்ன்ற அந்த கான்செப்டை வச்சு எப்படி நம்ம ஒரு டெசிஷன் ப்ராசஸில் இன்வால்வ் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் லாஜிக் கேட்ஸ். சரி, இப்போ நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம், ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எப்படி லாஜிக் கேட்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ காரில் ஏதோ ஒரு வெஹிக்கல் அப்படி வச்சுக்கலாம். இப்போ அந்த வெஹிக்கல் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சில கண்டிஷன்ஸ் நீங்கள் மீட் பண்ணி ஆகணும். இப்போது ஃபியூல் இல்லைன்னா உடனே இண்டிகேட்டர் சொல்லிடும் இந்த மாதிரி ஃபியூல் இல்லை அப்படின்னு. அப்புறம் காரோட டோர் ஓப்பனாக இருந்ததுன்னா உடனே சொல்லிடும். அப்புறம் இன்னொன்று சீட் பெல்ட் போடலன்னா சொல்லிடும். ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சில கண்டிஷன்ஸாக தான் ஸ்டார்ட் பண்ண விடும். ஆர் சில டைம் ஸ்டார்ட் பண்ண விடும், ஆனால் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிஷன்ஸ் சொல்லும், இந்த கண்டிஷன் மீட் ஆகல, அந்த கண்டிஷன் மீட் ஆகல. அந்த கண்டிஷனோட சிவியரிட்டி பற்றி பொறுத்து நீங்கள் அடுத்து என்ன பண்ணணுன்றது தெரிஞ்சிடும். இப்போது இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஹோமில் உங்களுக்கு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது. இப்போ அந்த செக்யூரிட்டி சிஸ்டமில் விண்டோ யாரோ ஓப்பன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடணும். அதே மாதிரி ஒரு விண்டோவில் மெனி விண்டோஸ், அதாவது 2-3 விண்டோ இருந்தாலும் ஏதாவது ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணாலும் தெரிஞ்சிடணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. இல்லை எந்த விண்டோ ஓப்பன் பண்ணாலும் தெரியக்கூடாது அப்படின்னு கூட நீங்கள் ரிவர்ஸாக கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் இன்வால்வ் ஆகிறதுனால கேட் அதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கேட்டுன்றது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது, அதுக்குள்ளார ஒரு டிரான்சிஸ்டர் தான் இருக்குது. இப்போ டிரான்சிஸ்டரை நீங்கள் ஒரு டிரான்சிஸ்டர் வச்சிங்கன்னா அதுவும் கேட்டு தான். அது என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அதுதான் நம்ம லாஜிக் கேட்டாக
நம்ம வந்து கால் பண்ணுறோம். இப்போ லாஜிக் கேட்டில் பார்த்தீங்கன்னா சில பர்பஸஸ் வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க. அந்த பர்பஸஸ் வந்து வச்சு அதுக்கப்புறம் தான் மற்ற பெரிய விஷயம்லாம் அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியுது. இப்போ சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுவோம். லாஜிக் கேட் வந்து என்னென்னா ஒரு டிரான்சிஸ்டர். இப்போ முதல்ல வந்து ஒரு சிக்னல் அனுப்பிச்சா ஒரு சிக்னல் வெளியில் வரணும். ஸோ இது வந்து பஃபர் கேட் அப்படின்னா என்னன்னா, நான் ஒன்று அனுப்புகிறேன், ஒன்றுனா நம்பர் 1 டிஜிட்டல் 1 அனுப்புகிறேன், அவுட்புட் வந்து அந்த சிக்னல் வெளில வந்துச்சுன்னா அது 1. இப்போ நான் சிக்னலே அனுப்பலை அப்படின்னா 0, வெளியில் வந்து 0வா வரணும் அப்படின்னா அது வந்து பஃபர் கேட் அப்படின்னு. இப்போ நாட் கேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நாட் கேட் வந்து என்னென்னா, நான் ஒரு சிக்னல் அனுப்புகிறேன், அது வந்து 1, ஆனால் வெளியில் வந்து 0 வருது அப்படின்னா அது நாட் கேட். அதே மாதிரி ஒரு சிக்னல் நான் 0 நான் அனுப்பலை, அதாவது சிக்னல் அனுப்பலை, ஆனால் வெளியில் வந்து எனக்கு அவுட்புட் வந்து 1 வருது. ஸோ இது வந்து நாட் கேட் அப்படின்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கேட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து என்னென்னா, நம்ம வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி நம்ம வந்து கோத்ரூ பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த லாஜிக் கேட்ஸை வந்து ஹை லெவலில் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மேத்தமேட்டிக்ஸில் இருக்கிற பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி தான் அது. இப்போ மேத்தமேட்டிக்ஸில் வந்து பில்டிங் பிளாக்ஸ் வந்து என்ன, ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதுதான் வந்து பில்டிங் பிளாக். அந்த பில்டிங் பிளாக் வச்சு தான் வந்து எல்லா கேல்குலேஷனும் வந்து நம்ம போடுறோம். ஸோ அந்த ப்ளஸுக்கு வந்து என்ன, அடிஷனுக்கு வந்து என்ன வேணும், அது வந்து 2 நம்பர் இருந்தால் எப்படி பண்ணுது, அந்த அந்த ஃபார்முலா தான். ஸோ லாஜிக் கேட்ஸ்லேயும் வந்து இதே தான். ஸோ என்னன்னா, ஒரு பில்டிங் பிளாக் கான்செப்ட் அது மைக்ரோ ப்ராசஸர்ஸ் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லாங்குவேஜில் இருக்குது. அது 1 and 0. அது என்னென்னா, ஒரு ரூல் செட்டை நம்ம டிஃபைன் பண்ணிடுவோம், அந்த ரூல் செட்டை பேஸ் பண்ணி அது ஆப்ரேட் ஆகும். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் அந்த எந்த சர்க்கியூட் வந்து யூஸ் பண்ணுதோ அதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான். இந்த ரூல் இருந்ததுன்னா இந்த ரூல் வருது அப்படின்றத அதை கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கும். ஸோ நம்ம ஆல்ஃபாபெட்ஸ் வந்து இங்கிலீஷில் வந்து அது ஒரு ரூல் தான். ஸோ நம்ம வந்து இங்கிலீஷில் எந்த வேர்ட் ஃபார்ம் பண்ணாலும் இந்த ஆல்ஃபாபெட் யூஸ் பண்ணி தான் ஃபார்ம் பண்ணணும். அந்த ரூல் செட் இருக்கிற மாதிரி கேட்ஸ் வந்து ஒரு ரூல் செட். இப்போது நம்ம பஃபர் அண்ட் நாட் கேட்டை பார்த்தோம். அது ஏன் நான் ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன் அப்படின்னா, இருக்கிறதே அதான் ரொம்ப சிம்பிள் கேட். அதனால் அதுக்கு வந்து ஒரே டிரான்சிஸ்டர் தான், அதுக்கு வந்து ரூல் செட் வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து அந்த ரூல் செட்டை தான் நம்ம வந்து ட்ரூத் டேபிள் அப்படின்றோம். ட்ரூத் டேபிளில் பார்த்தீங்கன்னா என்ன இன்புட்ஸ் இருக்குது, என்ன அவுட்புட் எதிர்பார்க்குறோம் அப்படின்றது தான் அந்த ரூல். இப்போ பஃபர் கேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன பாசிபிள் இன்புட் நீங்கள் கொடுக்கலாம். அதனால் ஒன்று சிக்னல் வந்து கொடுத்தா 1 இல்லை 0 இப்படி கொடுக்கும்போது அதன் அவுட்புட் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ ஏன் வந்து நம்ம இந்த ஃபார்மேட்டில் ட்ரூத் டேபிளை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ப்ராசஸர்ஸ்க்கு அப்புறம் கண்ட்ரோலர்ஸ்க்கு வந்து இந்த எல்லா கம்யூனிகேஷனும் வந்து எப்பயுமே 1 and 0 தான். ஸோ நீங்கள் எவ்வளோ ஹை லெவலில் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணாலும் அதை பிரேக் டவுன் பண்ணி கடைசியில் 1 and 0ல் தான் வந்து கம்ப்ளீட் கம்யூனிகேஷன் நடக்குது. அதனால தான் வந்து கேட் வந்து ரொம்ப ஒரு பேர் போனாக வச்சுருக்காங்க. 1 and 0 வச்சே வந்து எவ்வளோ டெசிஷன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அதில் ஐடியா. நாட் கேட் வந்து நீங்கள் வந்து இன்வெர்ட்டர் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம் நாட் கேட்டை. ஸோ ஏன் அது இன்வெர்ட்டர்னா, நம்ம வந்து பாசிட்டிவாக ஒன்று அமிச்சோன்னா அவுட்புட் வந்து நெகட்டிவ் அதாவது 0வாக வரணும், 0வாக அமிச்சா 1ஆக வரணும். இப்போ அடுத்து வந்து என்னென்னா, இப்போ வந்து இது வந்து ஒவ்வொரு டிரான்சிஸ்டர் இருக்கிற கேட்டு இப்போ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆக்குறாங்க. இது வந்து 2 டிரான்சிஸ்டர் இருக்கிற ஒரு கேட்டு, ஆனால் அவுட்புட் வந்து 1 தான் வரணும். ஸோ இன்புட் 2 ஆனால் அவுட்புட் வந்து 1 அப்படிங்கிற போது முதல்ல வந்து வர்றது வந்து AND கேட். AND கேட்டில் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு அது ஃபார்முலா தான். உங்களுக்கு வந்து A and B 2 டெர்மினல் இருக்குது. அப்போனா அது ரெண்டுமே 2 டிரான்சிஸ்டருக்கு வந்து இன்புட். ஸோ நீங்கள் வந்து இந்த கேட்டை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி சர்க்கியூட்டாக போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது டிரான்சிஸ்டர் தான், அது மாஸ்ஃபெட் டிரான்சிஸ்டர் தான். இதுக்கு முன்னாடி மாஸ்ஃபெட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, வேக்யூம் டியூப்ஸ் அப்புறம் ரெகுலர் டிரான்சிஸ்டர் வச்சு மேனேஜ் பண்ணிருந்தாங்க. மாஸ்ஃபெட் வந்துட்டோன்னா அது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஸோ இப்போ AND கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டெர்மினல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 4 பாசிபிள் காம்பினேஷன் தான் வரும். ஒன்று வந்து ரெண்டுமே 0வாக இருக்கணும், இல்லை ஒன்று வந்து 0 இன்னொன்று 1, இல்லை அதே ரிவர்ஸ் 1 or 0 அப்புறம் 1 1. இப்போ AND கேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டு ஸோ 0 0 இருக்கும்போது 0வாக இருக்கணும், ஏதாவது ஒன்று வந்து 0வாக இருந்தாலும் அது 0வாக இருக்கணும், ரெண்டுமே 1ஆக இருந்தால் மட்டும்தான் வந்து அது வந்து 1 அவுட்புட் தரும்.
ஸோ நீங்கள் புரிய வேண்டியது என்னன்னா 2 இன்புட் இருக்கு, ஆனால் பிஹேவியர் பொறுத்து வந்து அவுட்புட் வந்து மாறுது. ஸோ அடுத்து வர கேட் வந்து ஆர் கேட். ஆர் கேட் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது 2 இன்புட் தான், அதுலேயும் ஏதாவது ஒரு இடத்துல 1 இருந்ததுன்னா அதனோட அவுட்புட் வந்து 1 வரும். அதுதான் வந்து ஆர் கேட். ஸோ இப்போ AND கேட் அண்ட் ஆர் கேட் வந்து செகண்ட் பில்டிங் பிளாக். ஃபர்ஸ்ட் பஃபர் அண்ட் இன்வெர்டர் வந்து ஒரு பில்டிங் பிளாக், AND அண்ட் ஆர் வச்சு செகண்ட் பில்டிங் பிளாக். இப்போ அதை வச்சு நம்ம வந்து தேர்ட் பில்டிங் பிளாக்கை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து என்னன்னா அது பேர் வந்து NAND. என்னன்னா இப்போ நம்ம பஃபருக்கு வந்து ரிவர்ஸ் வந்து நாட் இருக்கிற மாதிரி ANDக்கு வந்து ரிவர்ஸ் வேணும். அதுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போ 3 டிரான்சிஸ்டர் ஆக்கிட்டாங்க. ஒன்று வந்து 2 டிரான்சிஸ்டர் இன்புட் வாங்குறதுக்கு, அப்புறம் ஒரு நாட் அந்த இன்வெர்டர் வந்து 3வது டிரான்சிஸ்டர் வச்சு இப்போ 3 ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து A அண்ட் B, அப்புறம் 3வது வந்து நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா அது வந்து ஒரு சிம்பிள் வழியாக தான் நீங்கள் பார்க்க முடியும். அது சர்க்கிள் மாதிரி போட்டிருப்பாங்க சிம்பிளில். ஸோ இப்போ வந்து NANDல வந்து என்னன்னா நீங்கள் ANDை வச்சு என்னென்ன வந்ததோ அது வந்து NANDல வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். இப்போ 4 இன்புட் இருக்கு. 0 இருந்ததுன்னா 1, 0 இருந்ததுன்னா 1, 1 இருந்ததுன்னா 1, அப்புறம் 1 இருந்ததுன்னா 0. இப்போ ANDை நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு, அதாவது ரெண்டுமே 1 இருந்தால் மட்டும்தான் 1 இருக்கணும் அவுட்புட். ஆனால் NAND வந்து அப்படியே அதை உல்டாவாகிடுச்சு. உங்களுக்கு வந்து ரெண்டுமே 1 இருந்ததுன்னா அது 0, மீதி எல்லாம் 1 அப்படின்றது NAND. இப்போ இதே மாதிரி தான் ஆருக்கு 1 வந்திருக்கு. ஆர்ல முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ஏதாவது ஒரு இடத்துல 1 இருந்ததுன்னா A இல்லை B இல்லை ரெண்டுமே 1 இருந்ததுன்னா அவுட்புட் வந்து 1. ஆனால் நார்னா என்ன, ஒரு AND ஒரு ஆர் கேட்டும் ஒரு நாட் கேட்டும் போட்டிங்க அப்படின்னா அது 3 டிரான்சிஸ்டர் ஆயிடுது. ஸோ இப்போ வந்து என்னன்னா நார்ல வந்து உங்களுக்கு ஏதாவது இடத்துல ஒரு 1 இருந்தது இல்லை ரெண்டுமே 1 இருந்ததுன்னா அது 0. ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டுமே 0 இருந்தால் மட்டும்தான் வந்து அது வந்து 1. இந்த AND அண்ட் ஆர்க்கு அப்புறம் வந்து NAND அண்ட் NOR. அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2 இருக்கு, XOR, XNOR அப்படின்னு. ஸோ இது வந்து என்னன்னா எக்ஸ்ன்றது எக்ஸ்க்ளூசிவ், ஸோ அதனால தான் வந்து XOR அப்படின்னு வச்சுருக்காங்க. இதுலேயும் வந்து 2 இன்புட் இருக்கு. அந்த இன்புட் பேஸ் பண்ணி அந்த கேட் வந்து வேற மாதிரியா ஃபங்க்ஷன் பண்ணும். இப்போ ஆர்ல வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்புட் வந்து 1 இருந்தது இல்லை ரெண்டுமே 1 இருந்ததுன்னா அந்த அவுட்புட் வந்து 1. எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ல வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது 1 மட்டும் இருந்தது பாசிட்டிவா, அதாவது சிக்னல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து 1. ரெண்டுமே 0 இருந்தது, ரெண்டுமே 1 இருந்ததுன்னா அது 0 XORல. XNORல வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து இதே தான் வேற மாதிரியா வந்து A அண்ட் B பேஸ் பண்ணி மாறுது. இதில் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே 0 இருந்தால் 1, அப்புறம் ரெண்டுமே 1 இருந்ததுன்னா 1, ஏதாவது ஒன்று வந்து 1 இருந்ததுன்னா 0. ஸோ இந்த இந்த ஃபார்முலாஸ் வந்து என்னன்னா கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். எதுக்கு எங்கே எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆனால் என்னன்னா உங்களுக்கு வந்து சர்க்கியூட் போடும்போது அந்த டெசிஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த டூல்ஸ் தேவை. இப்போ மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் பிளாக்ஸ் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ வேற ஏதாவது 2 நம்பரை கூட்டினா அடுத்து 3வது நம்பரை மறுபடியும் கூட்டி இந்த மாதிரி. ஸோ அதனால வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து என்னன்னா இதே ஆப்ரேஷன்ஸ் தான் ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி தான் வந்து லாஜிக் கேட்ஸும். ஃபர்ஸ்ட் ஒரு லாஜிக் கேட்லேருந்து ஆரம்பிப்போம், மறுபடியும் அதில் இருக்கிற அவுட்புட் தூக்கி இன்னொரு லாஜிக் கேட்டில் கொடுப்போம், அதில் இருக்கிற அவுட்புட் எடுத்து இன்னொரு லாஜிக் கேட்டில் கொடுப்போம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிட்டை வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக மாறிடும். ஆனால் நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒவ்வொரு லாஜிக் கேட்க்கும் சிம்பிள் இருக்குது. ஸோ அந்த சிம்பிள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே போனீங்கன்னா அதனோட ஆப்ரேஷன்ஸ் என்ன இருக்குது, அதனோட ரிசல்ட் என்ன இருக்குது, அந்த ரிசல்ட் வந்து எங்கே போகுது, அந்த ரிசல்ட் மறுபடியும் எப்படி மாறுது அப்படிங்கிற தெளிவு வந்துடும். ஆனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜ் மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது சர்க்கிட் டயக்ராம் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக போயிடும். நம்ம வந்து ஒரு சர்க்கிட்டை எடுத்து நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாமே கேட்ஸ் தான் பார்ப்பீங்க. கேட்டுக்குள்ளார தான் டிரான்சிஸ்டர் இருக்குது. ஸோ என்ன கேல்குலேஷன்ஸ் வந்தாலும் கேட் வச்சு தான் வந்து அக்காம்ப்ளிஷ் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து லாஜிக் கேட்ஸ் வந்து ரொம்ப எசென்ஷியலான ஒரு திங்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து
வேற சர்க்கியூட்ஸ் பார்க்கும்போது இந்த டிரான்சிஸ்டர் ஏன் இந்த அவுட்புட் கொடுக்குது, அது ஏன் அந்த அவுட்புட் கொடுக்குது, எப்படி இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் நடந்தது அப்படின்ற மாதிரி ரொம்ப குழப்பமாயிடும். சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வேற ஏதாவது டாபிக் வேணாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நம்ம இந்த வீடியோக்கு அப்புறம் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ் வந்து இதை ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். ஸோ அது அப்போ வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.